ஆர்ஆர்பி குரூப் டி ஃபோக்கஸ் பண்ணி தான் கிளாஸஸ் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா நியூட்ரிஷன் அப்படிங்கிற டாபிக் தான். இதுல நல்ல ஒரு ரீசனபிளான கொஸ்டின்ஸ் தான் கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத கவர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம எப்பவும் போல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டிஸ்கஷன் நம்ம பார்க்கலாம். சரி, இன்னைக்கு வந்து என்னன்னா நியூட்ரிஷன் டாபிக்ல என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போறோம். நியூட்ரிஷன் அப்படின்னா வந்து தமிழ்ல வந்து ஊட்டச்சத்துக்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஊட்டச்சத்துக்கள் எங்க இருக்கு? நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள்ல தான் இருக்கு. சரிங்களா? இதையே வந்து மேக்ரோ நியூட்ரியன், மைக்ரோ நியூட்ரியன்ட் அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சுக்கிறாங்க. மேக்ரோ நியூட்ரியன்னா நம்ம உடலுக்கு அதிக அளவு தேவைப்படக்கூடியது, கிராம் கணக்குல தேவைப்படக்கூடியதெல்லாம் மேக்ரோ அப்படின்னு சொல்லுவாங்க. மைக்ரோ அப்படிங்கிறது வந்து சிறிதளவு தேவைப்படுது, மில்லிகிராம் அளவுல தேவைப்படக்கூடிய நியூட்ரியன்ஸ், ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே மைக்ரோ நியூட்ரியன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மினரல்ஸ், விட்டமின்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம மில்லிகிராம் அளவுல தான் நம்ம எடுத்துக்குவோம். சரிங்களா? இப்போ இதுல வந்து நம்ம மெயினா பார்த்தோம் அப்படின்னா கிளாஸ் ஃபுல்லா அப்படின்னா என்னென்ன பார்ப்போம் உள்ள அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கார்போஹைட்ரேட் பத்தி பார்ப்போம், ஃபேட் பத்தி பார்ப்போம், ப்ரோட்டீன்ஸ் பத்தி பார்ப்போம். இது எல்லாமே மேக்ரோ நியூட்ரியன்ஸ். அதுக்கப்புறம் வந்து விட்டமின்ஸ் பார்ப்போம். மினரல்ஸ்ல வந்து இம்பார்ட்டன்டான மினரல்ஸ் ஒரு 2 மினரல்ஸ் அந்த மாதிரி தான் பார்ப்போம். சரி, இப்போ உள்ள பார்க்கலாம். மேக்ரோ நியூட்ரியன்ட் அப்படின்னா நம்ம உணவுல வந்து பெரிதளவு நம்ம எடுத்துக்குவோம், நம்ம உடலுக்கும் தேவையானது. ஃபார் எக்ஸாம்பிள் கார்போஹைட்ரேட், புரோட்டீன், ஃபேட். அதிகப்படியாக நமக்கு எது வந்து தேவைப்படும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கார்போஹைட்ரேட் தான். சரிங்களா? கார்போஹைட்ரேட் வந்து நமக்கு உடலுக்கு ஆற்றலை தரும். புரோட்டீன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா உடலுடைய மசில்ஸ்ன்னு சொல்லக்கூடிய திசுக்களுடைய வளர்ச்சிக்கு வந்து உதவக்கூடியது தான் இந்த புரோட்டீன் அப்படிங்கிறது. இது ஆற்றலை தருமா அப்படின்னு சொல்லி பார்த்தா கார்போஹைட்ரேட்டும் ஃபேட்டும் ஆற்றல் தர முடியாத நிலையில புரோட்டீன் வந்து ஆற்றல் தரும். அதுக்கப்புறம் பார்த்தா ஃபேட் தான் இருக்கிறதுலே வந்து பிரேக் டவுன் ஆச்சு அப்படின்னா நமக்கு அதிகப்படியான ஆற்றலை கொடுக்கும். இது எல்லாமே வந்து நம்ம உணவுல அதிக அளவுல எடுத்துப்போம், எவ்வளவுனா கிராம் கணக்குல எடுத்துக்குவோம். அதனால வந்து இதை மேக்ரோ நியூட்ரியன், பெருமை ஊட்டச்சத்து அப்படின்னு சொல்லுவாங்க. மைக்ரோ நியூட்ரியன் அப்படின்னு சொல்ற நுண்ணூட்டச்சத்து அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா விட்டமின்ஸ், மினரல்ஸ் தான். சரி, அதான் கொடுத்துருக்காங்க. ஊட்டச்சத்து அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம உண்ணக்கூடிய உணவுல தான் வந்து ஊட்டச்சத்துக்கள் காணப்படுது. ஒருவேளை ஊட்டச்சத்து குறைவு அப்படின்னு சொல்லிச்சுன்னா நமக்கு நோய்கள் வர வாய்ப்புகள் இருக்கு. சரி, அதையே வந்து 2ஆ பிரிச்சிருக்காங்க. நுண்ணூட்டச்சத்துக்கள், மேக்ரோன்னு சொல்லிட்டு அப்படியே இதுல கொடுத்துருக்காங்க பாருங்க. அதுக்குதான் வந்து குரூப் டி ஃபோக்கஸ் பொறுத்தவரையிலும் நம்ம படிக்கும் போதே வந்து இங்கிலீஷ்லயும் படிச்சுக்கணும். ஓகேங்களா? மேக்ரோ அப்படின்னா பெரும ஊட்டச்சத்து. ஓகேங்களா? அப்போ நுண்ணூட்டச்சத்துக்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எவ்வளவு எடுத்துக்குவாங்க அப்படின்னா கிராம் கணக்குல எடுத்துக்குவாங்க. இதே வந்து மேக்ரோ அப்படின்னு சொல்லக்கூடிய பெரும ஊட்டச்சத்து அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து மில்லிகிராம் கணக்குல எடுத்துக்குவாங்க, இது கிராம் அந்த மாதிரி எடுத்துக்குவாங்க. சரி, இதுல வந்து நம்ம பார்க்கும்போது எதெல்லாம் வந்து நுண்ணூட்டச்சத்துக்கள்ல வருது அப்படின்னா விட்டமின்ஸ், தாதுக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய வைட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் இருக்கு. இதே வந்து பெரும ஊட்டச்சத்து அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கொழுப்பு, புரதம், அதுக்கப்புறம் கார்போஹைட்ரேட் இதெல்லாம் வந்து பெரும ஊட்டச்சத்தா வருது. சரி, இப்போ நுண் ஊட்டச்சத்துக்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எவ்வளவு எடுத்துக்கோம்னா மில்லிகிராம் இதுல அதான் கொடுத்துருக்காங்க. தினமும் குறிப்பிட்ட அளவு கிராம் கணக்கு நமக்கு தேவைப்படும். சரி, உதாரணமாக ஒரு நாளைக்கு வந்து ஒரு அடல்ட்டுக்கு எவ்வளவு வந்து கார்போஹைட்ரேட் அப்படின்னா மினிமம் லெவல் 300 கிராமாவும் நம்ம எடுத்துக்கணும். அதே மாதிரி கொழுப்பு அப்படிங்கிறது, கொழுப்பு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது கொழுப்பு உடம்புல சேர்த்திக்கவே கூடாது அப்படின்லாம் கிடையாது. நம்மளோட உடலுக்கு கொழுப்பு வந்து தேவைதான். எவ்வளவு அப்படின்னா வந்து ஒரு நாளைக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா 80 கிராம் அளவுக்கு கொழுப்பு நமக்கு தேவை. அதே மாதிரி புரதம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 0.8 கிராம். ஓகேங்களா? அதிக அளவு வந்து புரதம் வந்து யாருக்கு தேவைப்படும் அப்படின்னு பார்த்தா கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து புரதம் வந்து அதிக அளவு தேவைப்படும். அதே மாதிரி குழந்தைகளுக்கு புரதம் அதிக அளவு தேவைப்படும். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு அப்பதான் வந்து எல்லா திசுக்களும் வந்து வளர்ச்சி அடைகிற ஸ்டேஜ்ல இருக்கும். அப்ப கண்டிப்பா வந்து அவங்களுக்கு புரதம் அதிகமா தேவைப்படும். யாரை கம்பேர் பண்ணும்போது அப்படின்னு பார்க்கும்போது நம்மளோட அடல்ட்டை கம்பேர் பண்ணும்போது இது வந்து யாருக்கு அப்படின்னா 18 வயசுக்கு மேல இருக்கவங்களுக்கு தேவைப்படக்கூடிய புரதத்தோட அளவு. அதே மாதிரி தண்ணி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நமக்கே தெரியும், ஒரு நாளைக்கு 5 முதல் 6 லிட்டர் வாட்டர் வந்து கண்டிப்பா நம்ம உடலுக்கு தேவை. நம்மளுடைய உடலுடைய வளர்ச்சிதை மாற்றத்துக்கு கண்டிப்பா தேவை. அப்ப அந்த அளவுக்கு நம்ம வாட்டரை எடுத்துக்கணும். ஓகேங்களா? அதான் இங்கிலீஷ்லயும் கொடுத்துருக்காங்க. நியூட்ரிஷியன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மைக்ரோ நியூட்ரியன், மேக்ரோ நியூட்ரியன். மைக்ரோ நியூட்ரியன்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம மில்லிகிராம் அமௌண்ட்ல எடுத்துக்குவோம். மேக்ரோ நியூட்ரியன்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கிராம்ஸ்ல வந்து எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தான் வந்து இந்த டேட்டாலாம் வந்து இங்கிலீஷ் தமிழ் எல்லாத்துலயுமே சேர்ந்தா கார்போஹைட்ரேட், ஃபேட், புரோட்டீன், வாட்டர் கண்டென்ட் இதெல்லாமே சேம் தான். ஸோ இது பார்க்க தேவையில்லை. அடுத்து இப்போ இதுதான் நமக்கு இம்பார்ட்டன்ட். கார்போஹைட்ரேட்னா என்ன?
கார்போஹைட்ரேட்ல என்னென்ன இருக்கு, அது உடஞ்சா என்ன, அதோட ஸ்மாலஸ்ட் ஃபார்ம் என்ன, கார்போஹைட்ரேட்ல நமக்கு எவ்வளவு எனர்ஜி கிடைக்குது, இதெல்லாம் தான் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரி, கார்போஹைட்ரேட் அப்படின்னு சொல்லும்போது கார்போஹைட்ரேட்க்கு இன்னொரு பேர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சர்க்கரை. இதையே கேள்வியா கேட்கலாம், அப்ப நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, இதே வந்து புரோட்டீனுக்கு இன்னொரு பேர் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா வந்து பெப்டைடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஃபேட்டுக்கு இன்னொரு பேர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வந்து லிப்பிட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரிதான் கார்போஹைட்ரேட்க்கு இன்னொரு பேர் அப்படின்னு என்னன்னு கேட்டாங்கன்னா சர்க்கரை. அதே மாதிரி இது ஆற்றல் தருமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பா ஆற்றல் தரக்கூடிய உணவு தான். சரி, ஒரு கார்போஹைட்ரேட் உடஞ்சது, பிரேக் டவுன் ஆச்சு அப்படின்னா நமக்கு எவ்வளவு ஆற்றல் கிடைக்கும் அப்படின்னா 4.1 இருந்து 4.5 கலோரி வாட்டர் கிடைக்கும். ஓகேங்களா, ஆற்றல் கிடைக்கும். அந்த ஆற்றல் அப்படிங்கிறது ஒரு கலோரி அப்படின்னு சொல்லும்போது எத்தனை ஜூல் அப்படின்னா 4.19 ஜூலுக்கு சமம் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம உடலுக்கு வந்து ஒரு நாளைக்கு எவ்வளவு தேவைப்படும், முன்னாடி ஸ்லைட்லயே பார்த்தோம், 300 கிராம் அளவுக்கு நமக்கு தேவை. அதே மாதிரி கார்போஹைட்ரேட் வந்து ஒரு கரிம சேர்மம், ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட்னு சொல்றாங்க. கரிம சேர்மம் அப்படின்னா எந்த ஒரு சேர்மத்துல வந்து கார்பன் கண்டென்ட் இருக்கோ, கார்பன் இருக்கக்கூடியது எல்லாமே வந்து கரிம சேர்மம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, அடுத்து கார்போஹைட்ரேட் அப்படின்னு சொல்லும்போது கார்போஹைட்ரேட்னு சொல்லி பிரிச்சோம் அப்படின்னா என்னென்ன இருக்கும் அப்படின்னா வந்து இது வாட்டர், இது கார்பன். ஓகேங்களா, இப்போ வாட்டர்ல ஹைட்ரஜன் ஆக்சிஜன் இருக்கும், கார்போல கார்பன் இருக்கும். ஓகேங்களா, அதான் சொல்லியிருக்காங்க என்னென்ன இருக்கும் அப்படிங்கும்போது கார்பன், ஹைட்ரஜன், நீர் மூலக்கூறுகள் இருக்கும். அப்ப இது எந்த விகிதத்துல இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 1:2:1 என்ற விகிதத்தில் காணப்படும். அப்ப எது வந்து அதிகமா இருக்கும் கார்போஹைட்ரேட்ல பார்க்கும்போது எந்த மாலிகுல் அதிகமா இருக்கும்னா ஹைட்ரஜன் மாலிகுல் தான் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா, அதே மாதிரி கார்போஹைட்ரேட் உடஞ்சு கடைசியா நமக்கு கிடைக்கக்கூடியது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது குளுக்கோஸ் தான். இதே வந்து புரோட்டீன் உடஞ்சு நமக்கு கடைசியா கிடைக்கக்கூடிய சிறிய அலகு, புரோட்டீனோட சிறிய அலகு அமினோ ஆசிட். அதே மாதிரி கொழுப்போட சிறிய அலகு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஃபேட்டி ஆசிட் பிளஸ் கிளிசரால் அப்படின்னு கொழுப்பு அமிலம் மற்றும் கிளிசரால் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரி, கார்போஹைட்ரேட்டே வந்து அதுல இருக்கக்கூடிய சர்க்கரை, சுகரோட கண்டென்ட். ஓகேங்களா, அதாவது குளுக்கோஸோட அளவுன்னு கூட வச்சுக்கலாம், அது சிறிய அலகு. அதை பொறுத்து பிரிக்கிறாங்க. மோனோசாக்ரைட், ஒலிகோசாக்ரைட், பாலிசாக்ரைட் அப்படின்னு சொல்லிட்டு 3ஆ பிரிக்கிறாங்க. சரி, மோனோசாக்ரைட்னா அதுல எவ்வளவு சர்க்கரை மூலக்கூறு இருக்கும் அப்படின்னு பார்த்தா ஒரு சர்க்கரை மூலக்கூறு இருக்கும். அதே ஒலிகோசாக்ரைட்ல வந்து 2 முதல் 10 சர்க்கரை மூலக்கூறுகள் இருக்கும். இந்த ஒலிகோசாக்ரைட்ல மேக்சிமம் வந்து டைசாக்ரைடா தான் இருக்கும். டைசாக்ரைடுன்னு சொல்லக்கூடிய 2 சர்க்கரை மூலக்கூறுகள் இருக்கிறது அதிகப்படியாக இருக்கும். பாலிசாக்ரைட் அப்படின்னு சொல்லும்போது நம்ம சாப்பிடக்கூடிய உணவுல நம்ம மோஸ்ட்லி வந்து பாலிசாக்ரைடை தான் எடுத்துக்குவோம். அதுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து எவ்வளவு இருக்கும் அப்படின்னா வந்து 10க்கு மேற்பட்ட, 10ல இருந்து இன்ஃபினிட்டி வரலும், இங்க இருந்து இன்ஃபினிட்டி வரலும் எவ்வளவு இருக்கும் அப்படின்னா வந்து பாலிசாக்ரைட்ல இவ்வளவு சர்க்கரை மூலக்கூறு இருக்கும். அப்ப அதனாலதான் வந்து இப்ப நம்ம நேத்து கிளாஸ்ல பார்த்தோம், செரிமான மண்டலம் பார்க்கும்போது செல்லுலோஸ் வந்து எவ்வளவு இருக்கும் அப்படின்னா வந்து அது வந்து ஒரு கார்போஹைட்ரேட். அதுல வந்து என்ன இருக்கும் அப்படின்னா வந்து 3000க்கும் மேற்பட்ட குளுக்கோஸ் இருக்கும். அதனால இது செரிமானம் பண்ற அளவுக்கு நம்மளுடைய ஹியூமன் டைஜஸ்டிவ், மனித செரிமான மண்டலத்துல என்சைம்ஸ் வந்து சுரக்கப்படுறது கிடையாது அப்படிங்கிறத பார்த்தோம். ஓகேங்களா, அப்ப இது எதுக்கு கீழே வருது அப்படின்னா வந்து பாலிசாக்ரைடுக்கு கீழே வருது. இந்த பாலிசாக்ரைடு அப்படிங்கிறது என்னது, ஒரு கார்போஹைட்ரேட் தான். ஓகேங்களா, அதுதான் இங்கிலீஷ்லயும் கொடுத்திருக்காங்க, கார்போஹைட்ரேட். கார்போஹைட்ரேட்டோட இன்னொரு பேர் என்ன அப்படின்னா சுகர். இது வந்து எனர்ஜி கொடுக்குமா, கண்டிப்பா எனர்ஜி தான் கொடுக்கும். எவ்வளவு எனர்ஜி ஒரு கார்போஹைட்ரேட் பிரேக் டவுன் ஆனா கிடைக்கும் அப்படின்னா 4.1 இருந்து 4.5 கலோரிஸ் கிடைக்கும். அதே மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு அடல்ட் வந்து எவ்வளவு எடுத்துக்கணும் அப்படின்னா கண்டிப்பா 300 கிராம் வந்து நம்மளுடைய உடல் வந்து கரெக்டா செயல்படணும் அப்படின்னா வந்து 300 கிராம் கார்போஹைட்ரேட் தேவை. கார்போஹைட்ரேட் அப்படிங்கிறது ஆர்கானிக் காம்பவுண்டா, கண்டிப்பா ஆர்கானிக் காம்பவுண்ட் தான், ஏன்னா அதுல கார்பன் இருக்கு. கார்போஹைட்ரேட்ல என்ன இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் இருக்கு. எந்த ரேஷியோல இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இருக்கிறதுலே அதிகப்படியா இருக்கிறது ஹைட்ரஜன் தான், 1:2:1 அப்படிங்கிற ரேஷியோல இருக்கும். ஓகேங்களா, அதான் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து இதோட ஸ்மாலஸ்ட் யூனிட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா குளுக்கோஸ். அது வந்து எதை பேஸ் பண்ணி பிரிக்கிறாங்க அப்படின்னா உள்ள இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் சுகரை பேஸ் பண்ணி 3ஆ பிரிக்கிறாங்க. என்ன, மோனோசாக்ரைட், ஒலிகோசாக்ரைட், பாலிசாக்ரைட். ஓகேங்களா, இது பார்த்தீங்களா தமிழ்லையும் அதே தான், இங்கிலீஷ்லயும் அதே தான். அப்ப ஒற்றை சர்க்கரை அந்த மாதிரிலாம் நம்ம படிச்சுக்கிட்டாலுமே நம்ம குரூப் டியை பொறுத்தவரைக்கும் அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. அப்ப நீங்க இதையும் பார்த்துக்கலாம். ஒலிகோசாக்ரைட், பாலிசாக்ரைடு. மோனோசாக்ரைட்னா மோனோங்கிற பேர்லயே இருக்கு, ஒரு சர்க்கரை இருக்கும். பாலிசாக்ரைட்னா கண்டிப்பா 2க்கும் மேற்பட்டதா இருக்கும். ஆனா எவ்வளவு வரணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 10க்கு மேல இருந்துச்சுன்னா பாலிசாக்ரைடு. ஒலிகோசாக்ரைடு 2ல இருந்து 10 வரலும் இருந்துச்சு அப்படின்னா ஒலிகோசாக்ரைடு. அடுத்து
மோனோசாக்கரைட். மோனோசாக்கரைட் மட்டும் பார்க்கலாம். மோனோசாக்கரைட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதுல கண்டிப்பா ஒரு சர்க்கரை மூலக்கூறு இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். ஓகேங்களா? இது வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா எளிய சர்க்கரை இல்லைன்னா ஒற்றை சர்க்கரை அப்படின்னு சொல்றாங்க. சிம்பிள் சுகர் இல்லைன்னா சிங்கிள் சுகர் அப்படின்னு சொல்றாங்க. இதுல சர்க்கரை மூலக்கூறு எத்தனை இருக்கும் அப்படின்னா ஒரு மூலக்கூறு தான் இருக்கும். இது முன்னாடி பார்த்ததே தான். சரி, இதோடைய ஃபார்முலா என்ன அப்படின்னா வந்து CnH2nOn. ஓகேங்களா? இத என்னுடைய மதிப்பு என்ன அப்படின்னா 16. ஒன்றும் கிடையாது, C6H12O6. இது என்னது? குளுக்கோஸோட ஃபார்முலா தானே. அதுதான் வந்து இதோடைய ஃபார்முலாவா கொடுத்துருக்காங்க. மோனோசாக்கரைடு பொதுவாக CnH2nOn ஆகும். மோனோசாக்கரைடுகளில் எத்தனை கார்பனோட எண்ணிக்கை அப்படின்னா 6 அப்படிங்கிறதா இருக்கும். ஓகே, மோனோசாக்கரைடுக்கு எடுத்துக்காட்டு அப்படிங்கிறது இதுதான் நமக்கு கேள்வி. மோனோசாக்கரைடுக்கு எடுத்துக்காட்டு என்ன அப்படிங்கிறதா கேள்வி. குளுக்கோஸ். குளுக்கோஸ்ல எத்தனை சுகர் இருக்கும்? ஒரே ஒரு சுகர் தான் இருக்கும். ஃப்ரக்டோஸ்ல ஒரே ஒரு சுகர் தான் இருக்கும். கேலக்டோஸ்ல ஒரு சுகர் தான் இருக்கும். ரைபோஸ்ல ஒரு சுகர் தான் இருக்கும். டிஆக்சி ரைபோஸ்ல ஒரு சுகர் தான் இருக்கும். ஓகேங்களா? இப்போ அதுதான் இங்கிலீஷ்லயும் கொடுத்துருக்காங்க. மோனோசாக்கரைடோட இன்னொரு பெயர் என்ன அப்படின்னா சிம்பிள் சுகர், இல்லை அப்படின்னா சிங்கிள் சுகர். எத்தனை சுகர் மாலிகுல் இருக்கும் அப்படின்னு பார்த்தா ஒரு சுகர் மாலிகுல் இருக்கும். ஜென்ரலா வந்து மோனோசாக்கரைடோட ஃபார்முலா அப்படின்னா CnH2nOn. அப்ப இந்த ஃபார்முலா கூட கேட்கலாம், நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இது காமனானது தான். C6H12O6 போடுவோம். இந்த இது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி மோனோசாக்கரைட்ல கார்பன் எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 6 இருக்கும். அதே மாதிரி ஹைட்ரஜன்னா 12 இருக்கும், ஆக்சிஜன்னா 6 இருக்கும். இந்த எடுத்துக்காட்டு ரொம்ப முக்கியம். குளுக்கோஸ், ஃப்ரக்டோஸ், அதுக்கடுத்து கேலக்டோஸ், ரைபோஸ், டிஆக்சி ரைபோஸ், இது எல்லாமே ஒற்றை சர்க்கரை மூலக்கூறு. எதுக்கு கீழே வருது அப்படின்னா மோனோசாக்கரைடுக்கு கீழே வருது அப்படிங்கறது தெளிவா மனசுல பதிச்சுக்கணும். ஒரு 5 இருக்கு. இதை தாண்டியும் இருக்கு. நமக்கு முக்கியமானது மட்டும் நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். அடுத்து சரி, இப்போ வந்து ஒன்னு பத்தியும் பார்த்தோம். மோனோசாக்கரைட்ல வரக்கூடிய குளுக்கோஸ்னா என்ன, அதுல என்ன இருக்கு அப்படிங்கிறது, ஃப்ரக்டோஸ்னா என்ன, கேலக்டோஸ்னா என்ன, டிஆக்சி ரைபோஸ்னா என்ன, அதுக்கப்புறம் ரைபோஸ்னா என்ன அப்படிங்கிறத பார்க்க போறோம். இதுல எத்தனை சுகர் இருக்கும்? ஒரே ஒரு சுகர் தான் இருக்கும். குளுக்கோஸ்ங்கிறது எதுக்கு கீழே வருது? கார்போஹைட்ரேட்க்கு கீழே தான் வருது. இன்னும் வந்து உள்ள பார்த்தோம் அப்படின்னா கார்போஹைட்ரேட்ல மோனோசாக்கரைட்குள்ள வரக்கூடிய குளுக்கோஸ். ஓகே, குளுக்கோஸ் என்பது இது எங்க காணப்படும்? நார்மலா வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்ம வெளியில பார்த்தோம் அப்படின்னா டைரக்டா வந்து குளுக்கோஸாவும் நம்ம வந்து எடுத்துக்கிறோம். ஏன் வந்து இப்போ சுகர் பேஷண்ட்ஸ்லாம் வந்து டைரக்டா குளுக்கோஸா எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, சுகர் வந்து உடஞ்ச குளுக்கோஸா மாறி நமக்கு எனர்ஜி கொடுக்கறத விட டைரக்டா குளுக்கோஸா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சடனா வந்து நமக்கு எனர்ஜி கிடைக்கும். சரிங்களா? இப்போ குளுக்கோஸ் அப்படிங்கிறது எங்கன்னா ரத்தத்தில் காணப்படக்கூடிய சர்க்கரை அப்படின்னு சொல்லலாம். இது ரத்த சர்க்கரை. இந்த குளுக்கோஸ் அப்படிங்கிறத வந்து வேற என்ன பேர்ல சொல்றாங்க அப்படின்னா வந்து ரத்த சர்க்கரை அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி பழச்சாறுகளில் காணப்படும் சர்க்கரை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது குளுக்கோஸ் தான். பழச்சாறுகள்ல காணப்படக்கூடிய சர்க்கரை அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நார்மலா ஜூஸ்ல எல்லாம் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா வந்து குளுக்கோஸ் தான் இருக்கும். அதனாலதான் நம்ம ஜூஸ் குடிச்ச உடனே எனர்ஜெட்டிக்கா ஃபீல் பண்றோம். ஓகேங்களா? அதுக்கடுத்து ஃப்ரக்டோஸ்ன்னு பார்க்கும்போது இது கரும்பு சர்க்கரை அப்படின்னு சொல்றாங்க. கேன் சுகர் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இயற்கையாக கிடைக்கும் மிகவும் இருக்கிறதுலே வந்து குளுக்கோஸ், ஃப்ரக்டோஸ், கேலக்டோஸ், ரைபோஸ், டிஆக்சி ரைபோஸ்ல பார்க்கும்போது ரொம்ப ஸ்வீட்டஸ்ட் அப்படின்னா ஃப்ரக்டோஸ். அப்ப தெரிஞ்சுக்கணும், மிகவும் இனிமையான சர்க்கரை ஃப்ரக்டோஸ் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கணும். அடுத்து கேலக்டோஸ் அப்படிங்கிறது எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வந்து பாலில் காணப்படும் சாக்கரைடுகள், அதாவது லாக்டோஸ் என்று அழைக்கப்படுகிறது. இதில் இந்த லாக்டோஸ் பிரேக் டவுன் ஆகி குளுக்கோஸ் அண்ட் கேலக்டோஸா உடையும். அதாவது பால்ல என்ன இருக்கு அப்படின்னா வந்து டைசாக்கரைடு இருக்கு, அதாவது லாக்டோஸா இருக்கு. அது என்ன அப்படின்னா கார்போஹைட்ரேட் தான். அது பிரேக் டவுன் ஆகி ஒற்றை சர்க்கரையா குளுக்கோஸ் ஒரு மூலக்கூறாகவும் கேலக்டோஸ் ஒரு மூலக்கூறாகவும் பிரியும். அந்த கேலக்டோஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதுதான் இது. ஓகேங்களா? சரி, அதே மாதிரி குளுக்கோஸ், ஃப்ரக்டோஸ், கேலக்டோஸ் இது மூணுக்குமே வந்து என்ன சொல்றாங்கன்னா ஐசோமர் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் ஐசோமர்னு சொல்றாங்கன்னா இதோடைய மூணுக்குமே வந்து ஃபார்முலா அப்படின்னு சொல்லும்போது C6H12O6 தான். ஓகேங்களா? ஆனா இதோடைய அதாவது ஃபங்க்ஷனல் குரூப் அப்படின்னு சொல்லக்கூடிய அதோடைய எந்த குழுவை சார்ந்ததுன்னு அந்த குழு மட்டும் வேரி ஆகும். அப்ப ஃபார்முலா சேமா இருக்கிறதுனால இது ஐசோமர் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது குளுக்கோஸ், ஃப்ரக்டோஸ், கேலக்டோஸ் ஆகியவை ஒரு ஐசோமர்கள் ஆகும். அதாவது ஒரே மூலக்கூறு வாய்ப்பாடு வேறுபாடு அமைப்பை கொண்டு ஒரு வேதியியல் சேர்மம் ஐசோமர் எனப்படும் அப்படின்னு சொல்றாங்க. ஐசோமர்னா என்னன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. குளுக்கோஸ், ஃப்ரக்டோஸ், கேலக்டோஸ் அனைத்தும் ஒரே
இருக்கின்றன, ஆனால் வேறுபட்ட அமைப்பினை கொண்டிருக்கின்றன. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ குளுக்கோஸோட ஆல்டிகேட் குரூப் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது CHO அப்படிங்கிறது, கேலக்டோஸ்க்கும் CHO தான், ஆனால் ஃப்ரக்டோஸ்க்கு மட்டும் வரும் CO அப்படின்னு சொல்லிட்டு. இது மூணுக்குமே வந்து இது மாலிகுலர் ஃபார்முலா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது C6H12O6 தான் வரும். ஓகேங்களா? அப்ப இது மூணுமே வந்து என்ன ஐசோமரா அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா கண்டிப்பா ஐசோமர் தான். ஐசோமர்னா என்னன்னா மாலிகுலர் ஃபார்ம் சேமா இருக்கும், ஆனா அதோட ஃபங்க்ஷனல் குரூப் வந்து அந்த குழு வந்து எந்த குழுவை சேர்ந்தது அப்படிங்கிறத மாறுபடும். ஓகேங்களா? அதே மாதிரி குளுக்கோஸ்க்கும் கேலக்டோஸும் ரெண்டுமே வந்து சேம் ஆல்டிஹைட் குரூப்பை தான் சேர்ந்தது. ஃப்ரக்டோஸ் மட்டும் வந்து என்ன அப்படின்னா வந்து கீட்டோன் குழுவை சேர்ந்ததாக இருக்கிறது. RNA அப்படின்னு சொல்லும்போது இப்போ நம்ம ஒரு செல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வந்து நியூக்ளியஸ் இருக்கும், நியூக்ளியஸ்குள்ள நியூக்ளியோலஸ் இருக்கும், உள்ள என்ன இருக்குன்னா RNA புரோட்டீன் இருக்கும், வெளியே பார்த்தோம் அப்படின்னா DNA பிளஸ் புரோட்டீன் இருக்கும். ஓகேங்களா? இந்த DNAல இருக்கக்கூடிய சுகர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது டிஆக்சி ரைபோஸ் அப்படிங்கிறது, RNAல இருக்கக்கூடியதுன்னா ரைபோஸ் அப்படிங்கிற சுகர். RNAவில் காணப்படும் சர்க்கரை அப்படின்னா ரைபோஸ், DNAவில் காணப்படும் சர்க்கரை அப்படின்னா டிஆக்சி ரைபோஸ். ஓகேங்களா? அதான் இங்கிலீஷ்லயும் கொடுத்துருக்காங்க. சரி, குளுக்கோஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வந்து நார்மலா எங்க காணப்படும் அப்படின்னா வந்து பிளட்ல இருந்து இந்த ஃபார்ம்ல தான் குளுக்கோஸ் இருக்கும். சர்க்கரை எந்த ஃபார்ம்ல இருக்குன்னா குளுக்கோஸ் ஃபார்ம்ல தான் இருக்கும். அதனால இது என்ன பிளட் சுகர் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது பிளட்டோடைய சுகர், குளுக்கோஸ் பதிலா பிளட் சுகர்னே சொல்லிடுறாங்க. இது ஜென்ரலா வந்து எங்க இருக்கும் அப்படின்னா ஃப்ரூட் ஜூஸ்ல வந்து நம்ம டேரக்டா குளுக்கோஸ் தான் எடுத்துக்கிறோம். ஃப்ரக்டோஸ் அப்படிங்கும்போது கரும்பு சர்க்கரைன்னு சொல்லக்கூடிய கேன் சுகர்ல வந்து இருக்கும். அதனால வந்து என்ன இட்ஸ் ஆல்சோ கால் கேன் சுகர். இப்போ குளுக்கோஸ்னா பிளட் சுகர், ஃப்ரக்டோஸ்னா கேன் சுகர். அதே மாதிரி இருக்கிறதே ஸ்வீட்டஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஃப்ரக்டோஸ் அப்படிங்கிறது தான். கேலக்டோஸ் எங்க இருக்கு அப்படின்னா நம்ம சாப்பிடக்கூடிய மில்க் சம்பந்தமான பொருட்கள் வந்து லாக்டோஸ் இருக்கும். லாக்டோஸ்ங்கிறது டைசாக்ரைட், அதுல குளுக்கோஸ் பிளஸ் கேலக்டோஸ் இருக்கும், அதுதான் இந்த கேலக்டோஸ். அதே மாதிரி இது மூணும் வந்து ஐசோமர் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அதோட மாலிகுலர் ஃபார்முலா C6H12O6, மூணுக்குமே வந்து C6H12O6 தான். ஆனா அதோடைய குரூப் ஃபங்க்ஷனல் குரூப் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர், அதாவது ஸ்ட்ரக்சர் வந்து பார்க்கும்போது CHO, CO, CHO, அதாவது குளுக்கோஸ்க்கும் கேலக்டோஸ்க்கும் சேமா இருக்கும். ஃப்ரக்டோஸ் மட்டும் என்னன்னா கீட்டோன் குரூப்பை சேர்ந்ததாக இருக்கும். அதே மாதிரி RNAல வந்து என்ன இருக்கும் அப்படி சுகர் இருக்குன்னா ரைபோஸ்ங்கிற சுகர் இருக்கும். DNAல என்ன சுகர் இருக்குன்னா டிஆக்சி ரைபோஸ் அப்படிங்கிற சுகர் இருக்கும். அடுத்து மோனோசாக்ரைடு, அவ்வளவுதான். மோனோசாக்ரைட்ல நம்ம என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா வந்து குளுக்கோஸ், ஃப்ரக்டோஸ், அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம் கேலக்டோஸ், அதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது டிஆக்சி ரைபோஸ் அப்படின்னு பார்த்தோம். இது எல்லாமே என்ன ஒற்றை சர்க்கரை மூலக்கூறு அப்படின்னு சொல்லக்கூடிய மோனோசாக்ரைட் வகையை சேர்ந்தது. சரிங்களா? அதுல வந்து இருக்கிறதுலே ஸ்வீட்டஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஃப்ரக்டோஸ். பிளட் சுகர்னு எதை வந்து சொல்றோம் அப்படின்னா வந்து குளுக்கோஸை சொல்றோம். கேன் சுகர்னு எதை சொல்றோம் அப்படின்னா ஃப்ரக்டோஸை சொல்றோம். கேலக்டோஸ் எதுல இருக்குன்னா அது வந்து ஒரு டைசாக்ரைடான லாக்டோஸ்ல பிரேக் டவுன் ஆகி கிடைக்கக்கூடியது அந்த கேலக்டோஸ் அப்படிங்கிறது. அதே மாதிரி இது மூணும் வந்து ஐசோமர்னு சொல்றாங்க. ஏன் ஐசோமர் அப்படின்னு சொல்றாங்கன்னா அதோடைய ஃபார்முலா, மாலிகுலர் ஃபார்முலா சேம். என்ன ஃபார்முலா அப்படின்னா C6H12O6. அதுக்கப்புறம் அதோடைய ஃபங்க்ஷனல் குரூப் அப்படின்னு சொல்லக்கூடிய என்ன குழுவை சேர்ந்தது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அது மட்டும் வேறுபாடு அடையுது. அதனால மாலிகுலர் ஃபார்ம் சேம், ஆனா ஃபங்க்ஷனல் குரூப் வேற. அதனால வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா வந்து ஐசோமர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது மூணும் சரி. அதுக்கப்புறம் ரைபோஸ், டிஆக்சி ரைபோஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ரைபோஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அது எங்க இருக்கு அப்படின்னா வந்து RNAல காணப்படக்கூடிய சர்க்கரை தான் வந்து ரைபோஸ். டிஆக்சி ரைபோஸ் அப்படிங்கிறது DNAல காணப்படக்கூடிய சர்க்கரை. இது எல்லாமே என்னது கார்போஹைட்ரேட் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். சரி, அடுத்தது ரெண்டாவது ஒலிகோசாக்ரைடு. ஒலிகோசாக்ரைடுல எத்தனை சர்க்கரை மூலக்கூறு இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 2ல இருந்து 10 வரலும் இருக்கும். பொதுவாக ஒலிகோசாக்ரைடு வந்து என்னவாவா இருக்கும், நிறைய அளவு வந்து டைசாக்ரைடா தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. டைசாக்ரைடு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இதுல எத்தனை சர்க்கரை, பேர்லயே இருக்கு டைனா, ரெண்டு சர்க்கரை மூலக்கூறுகள் இருக்கும். இதோடைய இப்ப அதுக்கு வந்து CnH2nOn அப்படின்னு சொல்லிட்டு மோனோசாக்ரைடு பார்த்தோம். இது வந்து என்னன்னா CN கார்பன், அதுக்கப்புறம் வாட்டர் மாலிகுல் போட்டுக்கோங்க. இதுல N-1. ஓகேங்களா? அப்ப இது இன்னும் உள்ள போட்டோம் அப்படின்னா CnH2n-2On-1 அப்படின்னு சொல்லிட்டு வரும். சரி, அதுக்கு அடுத்து பார்க்கும்போது டைசாக்ரைட்ல காணப்படும் கார்பனோட கண்டென்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 12, மோனோசாக்ரைட்ல அப்படின்னு பார்க்கும்போது 6 தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இதுக்கு எடுத்துக்காட்டு அப்படிங்கும்போது மால்டோஸ், சுக்ரோஸ், லாக்டோஸ். மால்டோஸ் அப்படின்னா வந்து
மால்டோஸ்னா குளுக்கோஸ் என்பது குளுக்கோஸ் எனப்படும் ரெண்டு சர்க்கரை, அதாவது குளுக்கோஸ் பிளஸ் குளுக்கோஸ் இருக்கும். அதே மாதிரி சுக்ரோஸ் அப்படிங்கிறதுல வந்து குளுக்கோஸ் பிளஸ் ஃப்ரக்டோஸ் இருக்கும். ஓகேங்களா. லாக்டோஸ்ல முன்னாடியே பார்த்தோம் குளுக்கோஸ் பிளஸ் கேலக்டோஸ் இருக்கும். ஓகேங்களா. மால்டோஸ் வந்து ஜென்ரலா எதுல இருக்கும் அப்படின்னா நம்ம அரிசி வடிகட்டுற தண்ணியில முளைக்கட்டிய தானியங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம அதுல வந்து மால்டோஸ் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பிற தாவரங்கள் மற்றும் காய்கறிகளில் காணப்படுகின்றன. சுக்ரோஸ் அப்படிங்கிறது இயற்கையாகவே கிடைக்கும் ஒரு சர்க்கரை, இயற்கையா கிடைக்கக்கூடியது. ஏன் வந்து சுக்ரோஸ் வந்து இயற்கையா கிடைக்கக்கூடியது அப்படின்னு சொல்றாங்கன்னா, இது பழங்கள், காய்கறிகள், கொட்டைகள் போன்ற தாவரங்களில் பல்வேறு அளவுகளில் காணப்படுகின்றன அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் கரும்பிலிருந்து வணிக ரீதியாக சுக்ரோஸ் வந்து தயாரிக்கப்படுது. சுக்ரோஸ் அப்படிங்கிறது ஆர்டிபிஷியலா தயாரிக்கிறாங்க, வணிக ரீதியாக தயாரிக்கிறாங்க. கரும்புல இருந்து சுக்ரோஸ் தயாரிக்கிறாங்க. லாக்டோஸ் அப்படிங்கிறது எதுல இருந்து கிடைக்குது அப்படின்னா வந்து பால், சீஸ்ன்னு சொல்லக்கூடிய ஐஸ்கிரீம், இதுலலாம் வந்து லாக்டோஸ் இருக்கு. இதுல போன்ற பால் பொருட்களில் இயற்கையாக காணப்படும் ஒரு சர்க்கரை அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா. அடுத்தது அதே தான் இங்கிலீஷ்லயும் கொடுத்துருக்காங்க. ஒலிகோசாக்கரைடு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எத்தனை சர்க்கரை மாலிகுல் இருக்குன்னா 2 to 10 இருக்கும். அதே மாதிரி மோஸ்ட் காமன்லி ஃபவுண்ட், அதாவது ஒலிகோசாக்கரைட்ல மோஸ்ட்லி என்ன இருக்கும் அப்படின்னா டைசாக்கரைட் தான் இருக்கும். இதோட ஃபங்க்ஷனா CnH2O N-1 அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும், ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி மோனோசாக்கரைட்னா 6, இது பாலிசாக்கரைட். ஒலிகோசாக்கரைட் அப்படின்னா 12 கார்பன் ஆட்டம் இருக்கும். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா மால்டோஸ்ல என்ன இருக்கும், சுக்ரோஸ்ல என்ன இருக்கும், லாக்டோஸ்ல என்ன இருக்கும் அப்படின்னா எல்லாத்துலயுமே வந்து 2 சுகர் தான். இது எல்லாமே டைசாக்கரைட் தான். எக்ஸாம்பிள் பார்த்துருக்கோம். இதுல வந்து 2 சுகர் இருக்கும். சுக்ரோஸ்ல சுகர் பிளஸ் ஃப்ரக்டோஸ் இருக்கும். இது குளுக்கோஸ் பிளஸ் கேலக்டோஸ் இருக்கும். மால்டோஸ் வந்து ஜென்ரலா நம்ம எதுல பாக்குறோம் அப்படின்னா நம்ம பாயிலிங், அதாவது ரைஸ் பாயிலிங் வாட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய கஞ்சி தண்ணி இருக்குங்களா, அதுல ஜெர்மினேட்டிங் கிரெயின்ஸ், அப்படி முளைக்கட்டினே தானியங்கள், அதர் பிளான்ட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ்ல மால்டோஸ் ஃபார்ம்ல நம்ம வந்து சுகர் எடுத்துக்கிறோம். சுக்ரோஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இட்ஸ் ஃபவுண்ட் இன் வேரியஸ் அமௌண்ட் பிளான்ட் லைக் ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், நட்ஸ்லாம் வந்து சுக்ரோஸ் இருக்கு. ஓகேங்களா. அதே மாதிரி சுக்ரோஸ் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா வந்து கமர்ஷியல் பர்பஸ்க்காக சுகர் கேன்ல இருந்தும் எடுக்கிறாங்க, கரும்புச்சாறுல இருந்தும் நமக்கு வந்து சுக்ரோஸை பிரிச்சு எடுக்கிறாங்க அப்படிங்கறத சொல்றாங்க. லாக்டோஸ் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய மில்க் ப்ராடக்டான மில்க், அதுக்கப்புறம் என்ன சீஸ், ஐஸ்கிரீம், இதெல்லாம் வந்து லாக்டோஸ் காணப்படும். ஓகே. அடுத்து பாலிசாக்கரைடு. பாலிசாக்கரைடுனா எத்தனை சர்க்கரை மூலக்கூறு இருக்குன்னா 10க்கு மேற்பட்ட சர்க்கரை மூலக்கூறு இருக்கும். எவ்வளவு வரல இருக்குன்னா எண்ணற்ற அளவுல இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. 10க்கு மேற்பட்ட எதுக்கு மேல இருந்தாலும் அந்த பாலிசாக்கரைடுல வகைப்படுத்துறாங்க. அதே மாதிரி நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள்ல வந்து மோஸ்ட்லி வந்து பாலிசாக்கரைடு உணவு தான் நம்ம எடுத்துக்கிறோம். சரி, 10க்கு மேற்பட்ட சர்க்கரை மூலக்கூறுகளை கொண்டது, பல சின்ன சின்ன மோனோசாக்கரைடுகளால் ஆனது. ஓகேங்களா. ஆனா கார்போஹைட்ரேட் மூலக்கூறு நீண்ட சங்கிலி. இது உணவில் அதிக அளவில் காணப்படும் கார்போஹைட்ரேட்கள். உணவுல வந்து நம்ம கார்போஹைட்ரேட் எடுத்துக்கிறோம், அதிக அளவு என்னன்னா பாலிசாக்கரைடு தான் எடுத்துக்கிறோம். எடுத்துக்காட்டு செல்லுரோஸ், ஸ்டார்ச், கைட்டின், கிளைகோஜன், ஹெப்பாரின் அப்படிங்கிற ஃபார்ம்ல வந்து இதுக்கான எடுத்துக்காட்டு, பாலிசாக்கரைடுக்கான எடுத்துக்காட்டு. செல்லுலோஸ் அப்படின்னு சொல்லும்போது தாவரங்களுடைய செல் சுவர் எதனால ஆனது, செல்லுலோஸ்னாலதான் ஆனது. ஓகேங்களா. அப்ப அந்த தாவரங்களை நம்ம சாப்பிடும் போது இந்த செல்லுலோஸ் வந்து நம்மளோட உடம்புக்கு போகுது. நம்ம சமைச்சு சாப்பிட்றோம். இதே ஆடு மாடு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அது சமைக்காம சாப்பிடுது, அதை பிரேக் டவுன் பண்றது ரொம்ப கஷ்டம். சரி, செல்லுலோஸ் என்பது குளுக்கோஸின் பாலிமர்னு சொல்றாங்க. அதாவது ஒரு குளுக்கோஸ் மாலிகுல் நிறைய குளுக்கோஸ் மாலிகுல், 10க்கு மேற்பட்ட குளுக்கோஸ் மாலிகுல் சேர்ந்து இருக்கக்கூடியதுதான் செல்லுலோஸ். அதே மாதிரி நேற்றே பார்த்தோம், செல்லுலோஸ்ல வந்து எவ்வளவு குளுக்கோஸ் இருக்குன்னா 3000க்கும் மேற்பட்ட குளுக்கோஸ் மாலிகுல் இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம். சரிங்களா. அதாவது 10க்கும் மேற்பட்ட குளுக்கோஸ் சங்கிலிகள் இணைக்கப்பட்டு செல்லுலோஸை உருவாக்குகின்றன. இதோட மோனோமர் அப்படின்னா ஒரே ஒரு ஃபார்ம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இப்ப 2 மால்டோஸ்ல ஒரு குளுக்கோஸும் இன்னொரு குளுக்கோஸும் சேர்ந்துச்சு. அதே மாதிரி சுக்ரோஸ் அப்படின்னு சொல்லும்போது குளுக்கோஸ் பிளஸ் ஃப்ரக்டோஸ். அதே மாதிரி கேலக்டோஸ்ன்னு பார்க்கும்போது குளுக்கோஸ் பிளஸ் லாக்டோஸ்ன்னு பார்க்கும்போது குளுக்கோஸ் பிளஸ் கேலக்டோஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதே மாதிரி இதுல வந்து 10 இருக்குல்ல, அந்த 10மே வந்து என்னது குளுக்கோஸா தான் இருக்கு. சரிங்களா. மோனோமர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது குளுக்கோஸ் அப்படிங்க. இயற்கையில் அதிகமாக காணப்படும் கார்போஹைட்ரேட் வந்து அதிகமா வந்து இயற்கையில நம்ம தாவரங்களை தான் பார்க்கணும், தாவரங்கள் தான் அதிகமா இருக்கு. அது வந்து பார்த்தோம் அப்படின்னா செல்லுலோஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி தாவரங்களுடைய செல் சுவர் வந்து எதனால ஆனது, செல்லுலோஸ்னால ஆனது.
இதை வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா செல்லுலோஸ் வந்து தாவர கார்போஹைட்ரேட்னே சொல்றாங்க. அதுக்கடுத்து செல்லுலோஸ் வந்து எதுக்கு பயன்படுது அப்படின்னு சொல்லும்போது காகித தொழிலில் பயன்படுது. காகித தொழிற்சாலைகளில் செல்லுலோஸ் பயன்படுத்தப்படுகிறது. அதே மாதிரி கண்ணாடியின் வெள்ளியால் பூச்சுவதில், வெள்ளிப்பூச்சு கண்ணாடிக்கு வெள்ளி பூசுவதிலும், அதுக்கப்புறம் செயற்கை இலை போன்ற ரேயானை உருவாக்குவதற்கு இந்த செல்லுலோஸ் பயன்படுது. அதான் இங்கிலீஷ்லயும் கொடுத்துருக்காங்க. பாலிசாக்கரைடு அப்படிங்கிறது 10 சுகர் மாலிகூல்ஸ் இருக்கும். They are long chain of carbohydrate molecule composed of several small monosaccharide. அதாவது மோனோசாக்கரைடு, இந்த மோனோசாக்கரைடு என்ன அப்படின்னா வந்து குளுக்கோஸ் தான். அதே மாதிரி அபண்டண்டா வந்து காணப்படக்கூடியது அப்படின்னு சொல்லுவோம். உணவுல நம்ம எடுத்துக்கூடிய உணவுல அபண்டண்டா காணப்படுது அப்படின்னா ஃபுட்டு தான். இதுக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது செல்லுலோஸ், ஸ்டார்ச், கைட்டின், கிளைகோஜன், ஹெப்பாரின். செல்லுலோஸை மட்டும் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு பாலிசாக்கரைடு. ஓகேங்களா? அதாவது பாலிமர் ஆஃப் குளுக்கோஸ். நிறைய குளுக்கோஸ் மாலிகூல் சேர்ந்து ஒரு குளுக்கோஸ் மாலிகூல்னா மோனோமர்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி 10க்கு மேற்பட்ட குளுக்கோஸ் மாலிகூல் சேர்ந்துச்சு அப்படின்னா வந்து பாலிமர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதே மாதிரி தட் மீன்ஸ் மோர் தென் 10 குளுக்கோஸ் ஆர் ஜாயின்ட் டுகெதர் இன் த செயின் டு ஃபார்ம் செல்லுலோஸ் அப்படின்னு சொல்றாங்க. தென் மோனோமர் ஆஃப் த, இதுல வந்து ஒரே ஒரு மூலக்கூறு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா செல்லுலோஸோட ஒரு மூலக்கூறுனா குளுக்கோஸ் தான். அதுக்கடுத்து மோஸ்ட் அபண்டன்ட் கார்போஹைட்ரேட் ஃபவுண்ட் இன் நேச்சர். அதே மாதிரி நேச்சர்ல வந்து நம்ம அதிகப்படியாக கிடைக்கக்கூடிய கார்போஹைட்ரேட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போதும் செல்லுலோஸ் தான். செல் வால் ஆஃப் த பிளான்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எதனால ஆயிருக்கும் அப்படின்னா வந்து செல்லுலோஸ்னால தான் ஆயிருக்கு. இதை பிளான்ட் கார்போஹைட்ரேட்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா வந்து பிளான்ட்ல தான் இந்த செல்லுலோஸ் வந்து அதிகமாக காணப்படுது. எதுக்கு வந்து பயன்படுது அப்படின்னு சொல்லி பேப்பர் இண்டஸ்ட்ரி, மிரர், சில்வரிங் ஆஃப் மிரர், சிந்தட்டிக் ஃபைபர் வந்து ஃபைபரான ரேயான ஆர்டிஃபிஷியலாக நம்ம வந்து தயாரிக்கிறோம். அதுலேயும் வந்து இந்த செல்லுலோஸ் பயன்படுத்தப்படுகிறது. அதுக்கடுத்து ஸ்டார்ச். ஸ்டார்ச் அப்படின்னு சொல்லும்போது குளுக்கோஸோட பாலிமர் தான் இந்த ஸ்டார்ச்சும். அப்போ செல்லுலோஸ் அப்படிங்கிறதும் குளுக்கோஸோட பாலிமர் தான். ஓகேங்களா? அதோட சிறிய அலகுன்னு பார்க்கும்போது குளுக்கோஸ் தான் ஸ்டார்ச். ஓகே, இது வந்து என்னன்னா இதோடைய மோனோமர்னா குளுக்கோஸே தான். அதுக்கப்புறம் வந்து இது எங்க காணப்படுது அப்படின்னா நம்ம அரிசி, தானியம், உருளைக்கிழங்குல இந்த ஸ்டார்ச். உருளைக்கிழங்கு சாப்பிட்றோம் அப்படின்னா உங்களுக்கு ஸ்டார்ச் கிடைக்கும்னு சொல்றாங்கல்ல. அப்படின்னா அது எதுவும் கிடையாது, கார்போஹைட்ரேட் தான். மனிதர்களால் பொதுவாக உட்கொள்ளப்படும் கார்போஹைட்ரேட் வந்து என்ன, பொதுவாக வந்து நம்ம ஜென்ரலா வந்து அதிகப்படியாக நம்ம எது எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஸ்டார்ச்சாக தான் எடுத்துக்கிறோம். ஏன்னா அரிசி வந்து தினமும் உணவுல சேர்த்துக்கிறோம். அதே மாதிரி வீட்டு எடுத்துக்கிறோம். அதே மாதிரி உருளைக்கிழங்கு வகைகள்லாம் நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? அப்போ கார்போஹைட்ரேட் ஸ்டார்ச் தான். இயற்கையில அதிகமாக காணப்படக்கூடிய கார்போஹைட்ரேட்னு கேட்டா செல்லுலோஸ். அதே மாதிரி தாவரங்கள் கார்போஹைட்ரேட் ஸ்டார்ச் வடிவில் சேமிக்கப்படுகிறது. அதே மாதிரி தாவரங்கள் இப்ப நம்மளோட உடம்புல வந்து கார்போஹைட்ரேட் வந்து கிளைகோஜனா சேமிக்கப்படுகிறது. தாவரங்கள்ல எப்படின்னா சேகரிக்கப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வந்து ஸ்டார்ச் வடிவில் சேகரிக்கப்படுகிறது. அதனால இது வந்து என்ன சொல்றாங்கன்னா சேமிப்பு கார்போஹைட்ரேட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இப்ப ஸ்டார்ச்சுக்கு இன்னொரு பேர் சேமிப்பு கார்போஹைட்ரேட். செல்லுலோஸ்க்கு இன்னொரு பேர் வந்து தாவர கார்போஹைட்ரேட் இல்லைன்னா பிளான்ட் கார்போஹைட்ரேட்னு சொல்றாங்க. கைட்டின் நமக்கு இதுல பார்த்தோம் அப்படின்னா கிளாசிபிகேஷன் ஆஃப் லிவிங் ஆர்கானிசத்துல பார்க்கும்போது கைட்டின் அப்படிங்கிற ஃபங்கஸை சுத்தி இருக்கக்கூடிய இப்ப தாவரம்னு எடுத்துக்கிட்டோம்னா அதோடைய செல் சுவர் வந்து செல்லுலோஸ்னால ஆயிருக்கு. ஃபங்கஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதோடைய செல் சுவர் வந்து கைட்டினால ஆயிருக்கும். ஓகேங்களா? அந்த கைட்டின் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இயற்கையில வந்து அதிகப்படியா வந்து நமக்கு என்ன காணப்படும் அப்படின்னா செல்லுலோஸ் தான் காணப்படும். இரண்டாவதாக சொல்லி பார்க்கும்போது கார்போஹைட்ரேட் தான் காணப்படும். சரி, கைட்டின் தான் காணப்படும். பூஞ்சையோட செல் சுவர் வந்து எதனால ஆனது? கைட்டினால் ஆனது. ஓகேங்களா? அதுக்கு அடுத்து பார்க்கும்போது இந்த பூச்சிகளோட எக்ஸோஸ்கெல்டன் சொல்லக்கூடிய வெளிப்புற தோல் இருக்குல்ல, அது எதனால ஆயிருக்கும் அப்படின்னா வந்து கைட்டினாலதான் ஆயிருக்கும். கிளைகோஜன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இது என்ன அப்படின்னா இதுவும் கார்போஹைட்ரேட் தான். இது பாலிமர்ல இருக்கும், அதாவது பாலிசாக்கரைட்ல இருக்கக்கூடியது. விலங்குகளில் கார்போஹைட்ரேட்டில் கிளைகோஜன் வடிவத்தில் சேமிக்கப்படுகிறது. தாவரங்கள்ல ஸ்டார்ச் வடிவத்தில் சேமிக்கப்படுகிறது. விலங்குகள்ல கிளைகோஜனாக சேமிக்கப்படுகிறது. எனவே இவை விலங்கு கார்போஹைட்ரேட்கள் என்று அழைக்கப்படுகிறது. இது வந்து என்னவா சொல்றாங்க? விலங்கு கார்போஹைட்ரேட்னு சொல்றாங்க. சரி, ஹெப்பாரின் அப்படிங்கிற பிளட் சர்க்குலேஷன் சிஸ்டம் பார்க்கும்போது என்ன பார்த்தோம் அப்படின்னா வந்து ஹெப்பாரின் அப்படிங்கிற ஒரு கார்போஹைட்ரேட் வந்து ஹெப்பாரின்னு சொல்லிட்டு மட்டும் தான் பார்த்துருப்போம். என்ன அதுன்னு சொல்லி பார்த்தோம்னா அது ஒரு கார்போஹைட்ரேட். எதுக்கு உதவுது அப்படின்னு சொன்னா பிளட்ல சர்க்குலேஷன் நடந்துகிட்டே இருக்கும். எந்த இடத்துலையும் கிளாட் நடக்கக்கூடாது. ஒருவேளை கிளாட் ஆச்சு அப்படின்னா ஸ்ட்ரோக் நடக்கிறதுக்கும் ஹார்ட் அட்டாக் நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அப்போ
அந்த கிளாட் ஆகாம பார்த்துக்கக்கூடிய ஒரு கார்போஹைட்ரேட்னா அது ஹெப்பாரின். ஹெப்பாரின் அப்படிங்கிறது நம் உடலில் ரத்தம் உறைதலை தடுக்கும் சர்க்கரை. இது ஒரு சுகர். ஓகேங்களா? ஹெப்பாரின் எங்க வந்து உற்பத்தி ஆகுது அப்படின்னா கல்லீரலில் உற்பத்தி ஆகிறது. இது நம்ம டைஜஸ்டிவ் சிஸ்டம் பார்க்கும்போதே பார்த்தோம். இது உறைதல் எதிர்ப்பு முகவர், அதனால உறைதல் எதிர்ப்பு முகவர் என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டுமே ஒண்ணுதான். இதான் இங்கிலீஷ்லயும் அதே தான் கொடுத்துருக்காங்க. ஸ்டார்ச் அப்படின்னா என்ன? பாலிமர் ஆஃப் குளுக்கோஸ். ஸ்டார்ச் வந்து என்னது? ஸ்டார்ச்சோட மோனோமர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா குளுக்கோஸ். எங்க அதிகப்படியா இருக்கு அப்படின்னா ரைஸ் கிரெயின் புரோட்டோட்டியஸ்ல இருக்கு. அதே மாதிரி நம்ம ஹியூமன்ஸ் வந்து அதிகமா எந்த இதுல ஃபார்ம்ல எடுத்துக்கிறோம்னா ஸ்டார்ச் ஃபார்ம்ல எடுத்துக்கிறோம். ஏன்னா ரைஸ் தான் அதிகமா சாப்பிடுறோம். கார்போஹைட்ரேட் வந்து எங்க ஸ்டோர் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பிளான்ட்ல வந்து ஸ்டார்ச் ஃபார்ம்ல தான் ஸ்டோர் ஆயிருக்கும். இதே வந்து அனிமல்ஸ்ல வந்து கிளைகோஜன்னா ஸ்டோர் ஆயிருக்கும். இந்த இது இப்படி ஸ்டோர் பண்றதுனால இந்த ஸ்டார்ச் வந்து ஸ்டோரேஜ் கார்போஹைட்ரேட்னு சொல்றாங்க. கைட்டின் அப்படிங்கிறது அந்த ஃபங்கஸோட செல்ஸ் வந்து கைட்டின்னால தான் இருக்கும். அதே மாதிரி செகண்ட் மோஸ்ட் அபண்டன்ட் கார்போஹைட்ரேட் ஃபவுண்ட் இன் நேச்சர். அதாவது ஃபர்ஸ்ட் மோஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது செல்லுலோஸ், செகண்ட் மோஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கைட்டின். ஓகேங்களா? இது வந்து எதனால ஆயிருக்கும் அப்படின்னா வந்து அதாவது ஃபங்கஸோட செல் சுவர் வந்து கைட்டின்னால ஆயிருக்கும். அதே மாதிரி இன்செக்டோட செல் சுவரும் சொல்ல முடியாது, அப்படியே எக்ஸோஸ்கெல்டனால வெளி உடலம் வந்து எதனால ஆயிருக்கும் அப்படின்னா வந்து கைட்டின்னால ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. கிளைகோஜன் பத்தி பார்க்கும்போது இது என்ன அப்படின்னா பாலிசாக்கரைட்ல வரக்கூடியது. நம்மளோட அனிமல்ல வந்து சுகர் வந்து என்னவா ஸ்டோர் ஆகுது அப்படின்னா வந்து கிளைகோஜனா தான் ஸ்டோர் ஆகுது. அதனால இதோட கிளைகோஜன் சொல்றாங்க, இல்லைன்னா அனிமல் கார்போஹைட்ரேட்னே சொல்றாங்க. அதே மாதிரி ஹெப்பாரின் அப்படிங்கிறது எங்க காணப்படும் அப்படின்னா வந்து நம்மளோட ரத்தத்துல காணப்படும். என்ன இது வேலை செய்யும் அப்படின்னா வந்து ரத்தம் முறையாம பார்த்துக்கக்கூடியது. பிளட் ஆன்டி கொயாகுலண்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஆன்டி கொயாகுலண்ட் எங்க உற்பத்தி ஆகுதுன்னா லிவர்ல உற்பத்தி ஆகுது. சரி, அதாவது இன்னைக்கு கார்போஹைட்ரேட் மட்டும் பார்த்தோம். எதுல அப்படின்னு சொல்லி பார்ப்போம், நியூட்ரிஷன் டாபிக்ல. இன்னும் என்னென்ன இருக்கு அப்படின்னா ஃபேட் இருக்கு, அதுக்கப்புறம் வந்து புரோட்டீன் இருக்கு, அதுக்கப்புறம் சரி பார்த்தோம் அப்படின்னா மைக்ரோ நியூட்ரியன்ட்னு பார்க்கும்போது விட்டமின்ஸ் மினரல்ஸ் இருக்கு. கார்போஹைட்ரேட்டே நிறைய வந்துருச்சு. ஓரளவுக்கு இதுவே வந்து ஓரளவுக்கு கவர் ஆகும். இது முடிச்ச உடனே நம்ம வந்து என்ன பார்ப்போம் அப்படின்னா வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டிஸ்கஷன் பார்ப்போம். இது பார்த்துட்டு கொஸ்டின் டிஸ்கஷன் பார்த்தா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னால இந்த கிளாஸ் வந்து பார்க்குறோம். யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் அரிஹண்ட் அகாடமி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.